மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம வாங்கி வச்சுருக்க ஸ்டாக் மட்டும் பெரும்பாலானோருக்கு டவுன்லேயே இருக்கிறது தான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி டவுன் சைடில் ப்ராஃபிட்டை வந்து மிஸ் பண்ணிவிட்டு லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்படி லாஸாக உங்களுக்கு தொடர்ந்து புக் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறோம், இல்லை கரெக்டான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன்றோம் அப்படின்றது தான் உண்மை. இதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறது வந்து நல்ல விஷயமா இருக்கும். அப்போது இந்த ஸ்டாக் வந்து அப்பாக போகுது, இந்த ஸ்டாக் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்றத எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ரெட் கட்டர் இண்டிகேட்டர் மூலமாக இதை எளிமையான முறையில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய RSI, MACD இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த ரெட் கட்டர் இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு கூடுதலாக இதை வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட என்ட்ரியை அண்டு எக்ஸிட்டை உங்களால் மிகச்சிறந்த எளிமையான முறையில் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போது ட்ரேடிங் வியூவில் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்டாக்குக்கு அப்படின்னா SAIL ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா அப்படின்ற ஸ்டாக் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ரெட் கட்டர் இண்டிகேட்டரும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த செல் நவ் பை நவ் சிக்னல் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெட் கட்டர் இண்டிகேட்டரில் இந்த சிக்னல்ஸ் வந்து எங்கனக்குள்ளே விழுகுது அப்படின்றத நமக்கு காமிக்கும். இப்போ பை நவ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்போ அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பை நவ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணியிருக்குச்சு கேண்டில். இப்போது இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில் ஒன்று விழுந்திருக்குல்ல, க்ரீன் கலர் கேண்டில், அங்கே தான் வந்து பை நவ் சிக்னல் வந்து விழுந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக மார்ச் 1 பார்த்தோன்னா 122, 23 அந்த ரேஞ்சில் வந்து விழுந்திருக்கு அதனுடைய ருப்பீஸு. ஸோ அதே இது 137 ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு போயிருக்கு. இது வரைக்கும் இன்னும் செல் நவ் சிக்னல் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இன்னும் பையிங் ஜோனில் தான் இருக்குது. இதை எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு 5 மினிட்ஸுக்கும் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆக நம்மளால் வந்து இந்த ஸ்டாக்கு என்ன ரேஞ்சில் இருக்குது, பையிங் ஜோனில் இருக்கா இல்லது செல்லிங் ஜோனில் இருக்கா அப்படின்றத வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதனுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே ஸ்டாக்கு ப்ரீவியஸாக வந்து நம்ம இண்டிகேட்டர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மற்ற ஒரு இண்டிகேட்டரோட சேர்த்து அடிஷ்னலாக இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் எளிமையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். இப்போ 1 ஹவர் சார்ட்டாக மாற்றிருக்கேன். 1 ஹவர் கேண்டிலில் எப்படி காமிக்குது பையிங் ஜோனு, அப்புறம் ஒன் டேயில் இது என்ன ஜோனில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு செல் நவ் ட்ரெண்டில், அதாவது செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. நமக்கு 5 மினிட்ஸ்லையும் 1 ஹவர்லையும் தான் வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. அப்போ நீங்கள் இன்ட்ராடே பண்ணணுன்னா இதை நீங்கள் ஒரு அடிஷ்னல் இண்டிகேட்டராக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் நீங்களும் பயன்படுத்தும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இப்போ நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஸோ இதுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். இதோட சேர்த்து ட்ரேடிங் வியூவில் அலர்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டருக்கு ஃப்ரீயாகவே அவங்க தராங்க. ஸோ அது எப்படி நம்ம இந்த இண்டிகேட்டருக்கு செட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ கிரியேட் அலர்ட் கொடுத்துட்டு நம்ம மேலே வந்து SAIL அப்படின்ற ஸ்டாக் இருக்கும், அதை மாற்றிட்டு ரெட் கட்டர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பை ஜோன் வந்தால் காமி அப்படின்றதுக்கு இப்போ பை ஜோனில் தான் இருக்குது. செல் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் பை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா செல் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செல் அப்படின்ற ஒரு நேமை வந்து நான் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலில் எப்போ வந்து செல் நவ் அப்படின்ற சிக்னல் வருதோ அப்போ உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்து க்ரியேட் ஆகும். அது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்ஷனும் உங்களுடைய ட்ரேடிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். மேலும் இந்த இண்டிகேட்டர் நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கிறது. இந்த ஸ்டாக்குக்கு பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் வீடியோ இது கிடையாது. இந்த இண்டிகேட்டர் எப்படி இந்த ஸ்டாக்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் இந்த இண்டிகேட்டர் வாங்கி நிறைய ஸ்டாக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க அல்லது டெமோ பண்ணி பார்க்க வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். எந்த ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதோ அல்லது செல் பண்ணுறதோ இருந்தாலும் உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணலாம், அல்லது உங்களுடைய நிதி ஆலோசகரை அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறதை நாங்கள் வந்து பரிந்துரைக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.